எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, நல்லா இருக்கிறீங்களா? ஸ்கூல் சில்ட்ரனுக்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா? அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பெரிய படம் இருக்குல்ல. வெயிலுக்குள்ள ஓடி ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள். ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள். கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள். கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போமா? வருகிற சித்திரை 31 அதாவது 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதா பார்ப்போமா? குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி பார்ப்போமா? இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு விரயஸ்தானமான ரிஷபத்தில் இருந்து பலவிதமான விரயங்கள், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, தேவையற்ற செலவுகள், வெளியூர் அலைச்சல், அப்புறம் வெளிநாடு போகிறதுனால அதுக்கு ஏதாவது டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளால் போக முடிஞ்சிருக்கலாம், போக முடியாமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால பலவிதமான செலவுகள், தேவையற்ற செலவுகள், நிம்மதியற்ற நிலைமை, இது எல்லாமே இருந்துச்சு. இனிமேல் வரும் சித்திரை 31 அதாவது 14/5/2025 இரவு சுமார் 10:36 மணி அளவில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் குரு பகவான் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசிக்கு பகை பெற்றவரான குரு பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதும் கெட்டதும் ஓரளவுக்கு கலந்த நிலை அப்படிங்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். உங்கள் ராசியில அமர்வதனால் ஆரோக்கியம் மேம்படும். குணவான், புத்திசாலி அப்படிங்கிற பெயரை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் அல்லது உங்கள் மனதில் நிம்மதி கிடைக்கும். போட்டி தேர்வுகள் இருந்ததுன்னா கட்டாயம் அதுல ஜெயிப்பீங்க. பிரபலமாகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினைக்கின்ற ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதே சமயத்துக்கு பிள்ளைகளை நினைத்து நீங்கள் பெருமைப்படும் அளவிற்கு உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நல்ல உயர்வு உண்டு. அதனால உங்களுக்கு பெருமையும் சேரும். பிள்ளைகள் சிறப்போட இருந்தா நம்ம நல்லா தானே இருப்போம். பிள்ளைகளுக்கு மேன்மை, பிள்ளைகளால் நமக்கும் மேன்மை. பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய நினைத்த காரியம் என்னென்னவாக சுபகாரியங்கள் இருந்தால் அவை எல்லாத்தையும் தடையின்றி நீங்க செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நேரம். அதாவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா, இல்லை பிள்ளைகளை ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னா, இல்லை பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டியது இருக்கு, ஒரு மொட்டை போட்டு காது குத்த வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுப காரியங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தால், அதே போல குலதெய்வத்துக்கு நீங்க எதுவும் செய்யணும், காணிக்கை செலுத்தணும், இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே சுமூகமாக நீங்க செய்யக்கூடிய காலம் இது. இந்த காலம் உங்களுக்கு பொதுவாகவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்கள் கை சேரக்கூடிய காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சந்தோஷமாக அப்படிப்பட்ட கோயில்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சந்தோஷத்தோட செய்வீங்க. மனதுக்கு பிடித்த வரன் பிள்ளைகளுக்கு நல்லபடியா திருமண வாழ்வு நடக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தை வேண்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. கணவன் மனைவி உறவு இனிக்கும். கணவனால் மனைவிக்கு மேன்மை, மனைவியால் கணவருக்கு மேன்மை ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அதே போல் கூட்டாளிகளால், கூட்டு தொழில் செய்பவர்களால் அந்த கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுகூலம் உண்டு. திருமணத்திற்கு காத்திருப்போர் தயவு செய்து லேட் பண்ணாம கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நல்ல வரனாகவே
சுபமுடன் உங்களுக்கு சீரும் சிறப்புடன் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கு. அதனால திருமணத்தையோ குழந்தை பிறப்பையோ தள்ளி போடாதீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்துடன் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. சனியின் பார்வையால் நண்பர்கள் பார்ட்னர்களுக்குள் இருந்த சலசலப்பு நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர், அல்லது தொழில் நிமித்தம் ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலம் இப்போ கைகூடி வரும். ஆளுக்கு ஒரு ஊர்ல டிரான்ஸ்ஃபர்னால நம்ம வாழ்ந்தவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழலாம், அல்லது பிரச்சனையினால பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய காலமாக இந்த மிதுன ராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. தந்தைக்கும் மேன்மை உண்டு. தந்தையால் உங்களுக்கு பலவிதமான மேன்மையும் உண்டு. தந்தைக்கு பணம் பல வழிகளில் வரும். அவரின் பொருளாதாரம் சிறக்கும். அவருடைய பொருளாதாரம் உயர்வதால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் தந்தை மூலம் கிடைக்கும். தங்கம் வாங்கும் யோகம், தங்க நகை சேர்க்கை, உல்லாச பயணம் விரும்புவோருக்கு உல்லாச பயணம் உண்டு. அதுபோல ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கேற்றது மாதிரி ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விமான பயணம் செல்ல விரும்புபவர்களுக்கு கட்டாயம் விமான பயணம் அமையும். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு அடைமழை காலம் என்றால் மிக இல்லை. சரிதானே? இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம். இதன் மூலம் குரு என்பவர் அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார். ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவான் பெயர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. அதே போல கோவில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க. இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க, அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதுபோல பெரிய பெரிய மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க. பொதுவாகவே நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான். நீங்க மெடிடேட் பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும். மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும். மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும். அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.